டாக்டர் திவாகர் ஃபிசியோதெரபி இவர் ஒரு ஆக்டராக இப்போ வெளியில் வந்துட்டுருக்காரு. இவர் மதுரைக்காரரு. இவருக்கு நிறைய திறமை இருக்கிறதா இவரே சொல்கிறாரு. நான் நிறையா ட்ராமாவில் நான் கலந்துட்டுருக்கேன், நான் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் செஞ்ச சில சேஷ்டைகள் மக்களுக்கு பிடிச்சதுனால தான் இவர் ட்ரெண்டிங் ஆனார் அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். மக்களுக்கு பிடிக்காம இவர் செய்கிற விஷயத்தையும் பேசுகிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது கிடையாது. மக்கள் அவரை வரவேற்கிறதுனால தான் அவரை அதிகமாக நம்ம பார்க்குறோம். அவர் பேசுறதை நம்ம பார்க்குறோம். அவர் செய்கிற சில சேஷ்டைகளை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் மக்கள் நம்மளே கடைசி வந்து இவனுக்கு நடிக்கவே தெரியல, இவன் வந்து மித்த ஆக்டர்ஸை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிறான், இவன் ஒரு ஆக்டரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே விமர்சிக்கவும் ஆரம்பிக்கிறோம். இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த திவாகரை வந்து எப்படியாவது நம்ம தாழ்த்தி காமிச்சிடணும், இவனை வந்து தரம் தாழ்த்தி காமிச்சு இவனை வந்து நம்ம நெகட்டிவாக விமர்சிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியா சேனல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து திவாகர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து அவரை வந்து தப்பாக நம்ம போர்ட்ரே பண்ண முடியலை அப்படின்ற அந்த காரணத்துக்காக திவாகர் படித்த காலேஜில் உள்ள அவருடைய சீனியர், அவருடைய ஹெச்ஓடிகிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ திவாகர் 2005 தான் இங்கே அட்மிஷன் எடுத்தது பிபிடி கோர்ஸுக்கு. நான் ஆக்சுவலி நர்சிங் கோர்ஸ் தான் அட்மிஷன் எடுத்திருந்தது. நர்சிங் கோர்ஸ் அட்மிஷன் எடுத்து இவங்க 2005 பிபிடி கோர்ஸ் பிசியோதெரபி கோர்ஸ் தான் அட்மிஷன் எடுத்தது 2005. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்குள்ள சச்சான இரிட்டேட்டபிள் கேரக்டர் அவங்க. எந்த வகையில புரியலங்க? எந்த வகையில இரிட்டேட்டிங் கேரக்டர்னு சொல்றீங்க? வேடிங்க தான், அந்த வேட்ஸ் தான் மெயினா அவங்களுக்கு. ஸோ அவங்க ஏதோ பெருசா அவங்க கீழே யாருமே இல்லை, அவங்க தான் இருக்கிறதுல டோப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பத்துல இருந்தே பேசிட்டே இருக்கும். ஹெச்ஓடி திவாகர் படித்த அந்த காலேஜோட ஹெச்ஓடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திவாகர் ரொம்பவே இரிட்டபிள் ஒரு கேரக்டர், அந்த காலேஜில் யாருக்குமே இவர் பிடிக்காது, இவர் பயங்கரமான இரிட்டபிளாக இருப்பார், இவரை வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான விஷயத்தையே இவரை பற்றி பேசிகிட்டே இருக்கார். இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் டாக்ஸ் அப்படின்ற அந்த சேனலுக்குரிய அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் எப்படியாவது திவாகரோடைய நெகட்டிவ் விஷயங்களை இவர் வாயில் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி பேசுகிறாரு. இந்த ஹெச்ஓடியும் அவருக்கு என்ன வெறுப்போ திவாகர் மேலே அவர் நெகட்டிவான விஷயங்களை நிறைய சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஹெச்ஓடிக்கு திவாகரை பற்றி குறித்து தவறான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையாது. இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் எப்படியாவது திவாகரை நெகட்டிவாக காமிச்சிடணும், அது மூலிமா மக்கள்கிட்ட இவரை பேடாக நம்ம போர்ட்ரே பண்ணி நிறைய வியூஸ் நம்ம வாங்கிடணும் அப்படின்ற அந்த ஒரு கெட்ட எண்ணம் தான். இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த திவாகர் வந்து இவங்களுடைய இன்டர்வியூக்கு அவர் சரியானபடி ரெஸ்பாண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்காததன் காரணம்தான் இது. ஒருத்தவங்க தப்பாக இவங்களை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இன்டர்வியூவை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அது நல்ல விஷயமாக தானே நம்ம எடுத்துக்க முடியும். எதிர்த்து பேசி அது சண்டையாகி அதை ஒரு நெகட்டிவாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு விரும்புனதுனால தான் அந்த திவாகர் அந்த இன்டர்வியூவுக்கு அவர் கண்டினியூ பண்ணாமல் அவர் வெளியில் வந்தார். எப்படியாவது நம்ம திவாகர் பேசலைன்னா என்ன, அவருடைய ஹெச்ஓடி, அவருடைய காலேஜில் இருக்கக்கூடிய ஹெச்ஓடி அவரை பற்றி தெரியும்ல, எப்படியாவது நம்ம அவர் மூலியமாக திவாகரை நம்ம தவறாக நம்ம மக்கள்கிட்ட காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இந்த மாதிரி சேனல்ஸ் அலைஞ்சிட்ருக்காங்க. மக்களே, திவாகரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவரை நீங்கள் பிடிச்சி தான் பார்க்குறீங்க, பட் அவரை தவறாக விமர்சிக்கிறீங்க அப்படிங்கும்போது அது தவறான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜெரஸ்.